லக்ஷ்மி இனிமே விளம்பர படத்துல நடிக்க போறா. என்னது? மாமா, நீங்க எதையுமே மனசுல வச்சுக்காதீங்க, எல்லாமே நல்லபடியா நடக்கும். அத்தை, நீங்க போய் மாமாக்கு ஃபோன் பண்ணுங்க, அவர் பாத்துப்பாரு. அது போங்கப்பா. உங்க மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றீங்க, நான் வேணான்னு சொல்லுவேனா? இருக்கட்டும், இருந்துட்டு வரட்டுமே. அவளும் என் அளவுக்கு சம்பாதிக்கிறா, பத்தாததுக்கு அவங்க அப்பா சொத்து வேற இருக்கு. இப்பவே என் பேச்ச கேக்குற மாதிரி கேட்டு அவ இஷ்டத்துக்கு பண்றா. அடுத்து என்னென்ன பண்ண போறாளோன்னு தெரியலண்ணே. டே சக்தி, அனு அப்படிப்பட்டவ இல்லடா. அவங்க அம்மாவை போய் பாக்குறத வச்சு நீ எதையும் முடிவு பண்ணாத. அவ எப்பவும் உன் பக்கம்தான். டேய், உனக்கே நீ இப்படி சொல்றியே, ஏன் நிலைமையை யோசிச்சு பாரு. லக்ஷ்மி சம்பாதிக்க போறா, நான் என்ன பண்ண போறேன்? எனக்கு வேலை எதுவுமே இல்லையே, அவ கைதான் ஓங்கி இருக்கும். எப்படி நான் என் கௌரவத்தை காப்பாத்திக்க போறேன்னு எனக்கு தெரியல சக்தி. ஆனா லக்ஷ்மி அண்ணி அப்படி நினைக்காதீங்க. அவங்கள மாதிரி ஒருத்தங்களை இந்த உலகத்துல பார்க்கவே முடியாது. அவங்க எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. நீங்க கவலைப்படாதீங்கண்ணே. அண்ணா, இந்த பழக்கம்லாம் வேண்டாண்ணே. ஓகேயா? ஓகே தானே? சரி வாங்க போலாம். வாங்க. இப்ப சொல்லுமா, உன் மனசுல என்னெல்லாம் கவலை இருக்கோ எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லு. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் தீர்த்து வைக்கிறேன். அதை எப்படி சொல்றதுன்னு தெரியாம தாண்டி நான் தவிக்கிறேன். அம்மா, நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. அப்பா உன்னை ஏதாவது கோமா சொல்லிட்டாரா? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்லடி. அப்ப வேற என்ன? நம்ம குடும்பம்னு எடுத்துக்கிட்டா நம்ம 3 பேர் தான். அப்பாவால பிரச்சனை இல்லைன்னா பின்ன நீயும் நானும் தான். உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்து இப்படி கவலைப்பட்டு உட்கார்ந்து நான் பார்த்ததே இல்ல. மிச்சம் இருக்கிறது நான் மட்டும்தான். என்னால ஏதாவது பிரச்சனையா? உன்னால யாருக்குமே எந்த பிரச்சனையும் வராதுடி. சரி, அப்ப என்னமா பிரச்சனை? டாக்டர் சொன்னதை சொல்றேன். டாக்டரா? எந்த டாக்டர்? என்ன சொன்னாங்க? நாம உனக்கு செக்அப் பண்ண ஒரு டாக்டர் கிட்ட போனோம் இல்ல, அந்த டாக்டர் சொன்னதுதான். அப்பா அவங்க எதுவுமே சொல்லலன்னு நீயும் அப்பாவும் சொன்னீங்க. அத உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம நாங்க பொய் சொல்லிட்டோம். டாக்டர் என்னமா சொன்னாங்க? இப்போதைக்கு அனு கன்சீவ் ஆகாம இருக்கிறது தான் நல்லது. அவளோட கர்ப்பப்பை கருவை சுமக்கிற அளவுக்கு நல்ல நிலைமையில இல்ல, ரொம்ப புண்ணா இருக்குங்க. அது பழைய நிலைமைக்கு திரும்ப எப்படியும் ஒரு 1 year ஆவது ஆகும். இந்த 1 வருஷ காலத்துக்கு அவ தாம்பத்திய உறவை வச்சுக்க கூடாது. இது தம்மா சொன்னாங்க. நீங்க 1 வருஷத்துக்கு சேரக்கூடாதான். உன்னோட கர்ப்பப்பையில இருக்க புண்ணு ஆறுற வரைக்கும் நீ பொறுத்துக்கிட்டா எல்லாம் சரியாயிடுமா? ஒரு குழந்தைய பொறுக்காம என் கர்ப்பப்பையில இவ்வளவு பிரச்சனை வரணுமா? அனு, சிலரோட உடல்வாக அப்படிமா. இதுல நீ பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்லடி. அப்ப ஏமா நீ பயந்து உடம்புக்கு எடுத்துக்கிட்ட? எனக்கு ஏதாவது ஒண்ணு மாத்தி ஒண்ணு வந்துகிட்டே இருக்குல்ல, அதுக்கு ஒரு முடிவு வருமான்னு பயம் தானே உனக்கு? எனக்கு என்னன்னு சொல்ல தெரியலடி. ஆனா பயந்தது உண்மைதான். இன்னும் சொல்ல போனா என் பையன் உன்னை பத்தி கூட இல்லம்மா. சக்தியை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. எனக்கும் அதாம்மா பயம். உங்க குடும்பத்துக்கு தெரிஞ்சா அவங்க என்ன சொல்லுவாங்களோன்னு எனக்கு தெரியலம்மா. அவங்களால எனக்கு எந்த பிரச்சனையும் வராதுமா. சக்தி மட்டும்தான். சக்தி கூட குழந்தை விஷயம்னாதான். மத்தபடி சக்தியால எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுமா. அம்மா,
இந்த விஷயத்தை நீ இதோட விட்டுரு. நான் பாத்துக்கிறேன். எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். எந்த காரணத்துக்காகவும் இனிமே இத பத்தி கவலைப்படாது. இது ஏன் பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன். இன்னும் கார் வரலையா? ஆமாங்க. டேய், உன் முகத்துல என்ன சந்தோஷத்தையே காணும்? இல்லங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வீட்ல எல்லாரும் சம்மதிச்சிட்டாங்கல்ல, இன்னும் என்ன பயம்? அதுக்காக பயப்படல. ஷூட்டிங் நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு. இதுல பயப்பட என்ன இருக்கு? அவங்க சொல்லி கொடுக்க போறாங்க, நீ அதை பண்ண போற, அவ்வளவுதானே? அது இல்லங்க, அவங்க என்ன எதுக்கு செலக்ட் பண்ணிருக்காங்க? இதுக்கு முன்னாடி நடிச்ச பொண்ணு சரியா நடிக்கலன்னு தானே, அவளுக்கும் தானே அவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க. அவ சொதப்பலையா? நானும் அந்த மாதிரி ஏதாவது சொதப்பிட்டேன்னா பயமா இருக்குங்க. லக்ஷ்மி, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ ஒரு வேலையில ஈடுபட்டனா உன்னோட முழு கவனமும் அதுலதான் இருக்கும். கவனம் செதறாதப்போ வேலையும் கெடாதுல்ல. இது அந்த மாதிரி வேலை இல்லைங்களே. நமக்கு தெரியாத தொழில், தெரியாத மனுஷங்க, பழக்கமே இல்லாத வாழ்க்கை வேற. லக்ஷ்மி, புதுசா பாக்குறப்போ எல்லாமே நமக்கு பயமா தான் இருக்கும். ஒரு தடவை பழகிட்டா அந்த பயமெல்லாம் போயிடும். முதல் நாள் பரீட்சை கொஞ்சம் பயமா தான் இருக்கும், அடுத்தடுத்து அந்த பயம் எல்லாம் போயிடும். தைரியமா இரு, சரியா? நான் தான் உன் கூட இருப்பேன்ல. டேய், கார் வந்துருச்சு. என்னங்க, போலாமா? வா. டிரைவரனே, இது கம்பெனிக்காரங்களா? இல்லங்க, இது கால் டாக்ஸி. உங்க கம்பெனி புக் பண்ணி அனுப்புனாங்க. சென்னை எவ்வளவு பெரிய ஊரு. அட்ரஸ் எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? பிறந்தது இங்கதானா? எனக்கே அந்த ஊர் புதுசு தான். நான் மதுரை பக்கம். மதுரையா? ஆமா ஆமா. அப்போ எப்படி கண்டுபிடிச்சு ஓட்டுறீங்க? ரொம்ப கஷ்டமா இல்லையா? அதெல்லாம் ரொம்ப ஈஸிங்க. மொபைல் போன்ல அட்ரஸ் ஏத்திட்டீங்கன்னா ஜிபிஆர்எஸ் மூலியமா நமக்கு வழியை காட்டும். அதை நம்ம பார்த்துக்கிட்டே வண்டியை ஓட்டணும் சார். சரி, சம்பளம் எப்படி? மாசம் ஒரு 30,000 கிடைக்கும் சார். 30,000? இன்னும் அதிகமா சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க சார். எவ்வளவுக்கு எவ்வளவு ஓட்டுறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு வருமானம். ஓ, இப்படி ஒரு தொழில் இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சு. பொசிஷன் போங்க. யோ, மணி ஆகுது, என்னையா? வந்துருவாங்க, தோ வந்துட்டாங்க சார். குட் மார்னிங் சார். வாமா, குட் மார்னிங். வணக்கம் சார். ஓகே, கரெக்டா வந்துட்டீங்க. உங்களுக்கு மேக்கப் ரூம் இருக்கு. கம்பெனில காஸ்டியூம் கொடுப்பாங்க. மேக்கப்லாம் போட்டுட்டு மடிசார்லாம் கட்டிக்கிட்டு அழகா தலை நிறைய பூ வச்சுட்டு வந்துருங்க. ஓகே? சரிங்க சார். போங்க, உள்ள போங்க. மேக்கப் இங்க வாயா. நேத்து அந்த பொண்ணுக்கு போட்டோம்ல செட்டப், அதே செட்டப்ப இவங்களுக்கு அழகா பண்ணி ஜோடிச்சு கூட்டுவாங்க. ஓகே? ஓகே சார். வாமா. போமா. வாங்க மேடம். ஓ லட்சுமி, வாங்க. செட்டில் போ. காஸ்டியூம்ஸ், மேக்கப் எல்லாம் போட்டோன்னு நான் என்ன நினைச்சனோ அப்படியே இருக்கீங்க. Thank you sir. உங்க முகத்துல ஆர்டிஸ்ட் கலை வந்துருச்சு. Thanks. லட்சுமி, நான் சொன்னேன்ல நீ சூப்பரா இருக்குன்னு, பாத்தியா? இப்ப டைரக்டரே சொல்லிட்டாரு. இது தங்கமா? டூப்ளிகேட்டுங்க, தங்கம்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஓ, நல்லா இருக்கு உனக்கு. இது கூட அழகா இருக்குல்ல? ஏய், நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி இந்த போடுறது. புடவை சூப்பரா இருக்கு. சார், சார் டயலாக் சொல்லணும், கொஞ்சம் அப்படி உட்காருறீங்களா? ஓகே சார். சரி, நான் வெளியே இருக்கேன்.
லட்சுமி தப்பா நினைக்காதீங்க. அது வந்து டயலாக் மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகே சார். டேய் அந்த டயலாக் என்னன்னு பார்த்தா அவங்கள்ட்ட சொல்லு. மேடம் இங்க கொஞ்சம் கவனிங்க. ஓகே போலாமா? வாங்க வாங்க. ஃபீல்டை கிளியர் பண்ணுங்க. வாங்க வெளில வாங்க வாங்க. ரெடி டேக் போலாமா? ரெடி சார். ரெடி சார் ரெடி டேக் போலாம். சவுண்ட் ஆக்ஷன். கடி கடி மாஸ்டர். டேக் போலாமா? போலாம் சார். சவுண்ட் ஆக்ஷன். கடி கடி மாஸ்டர். டேக் போலாமா? போலாம் சார். சவுண்ட் ஆக்ஷன். மாடத்திலே கன்னி மாடத்திலே ஆணி பொண்ணு. கடி கடி மேனேஜர். சொல்லுங்க சார். அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் நிக்கிறார்ல அங்க நிக்கிறார் பாருங்க. யார்? அவரு தானே சார்? அவரே அந்த பொண்ணு பாக்குது. அவர் கொஞ்சம் வெளியே இருக்க சொல்லி நான் பாத்துக்கிறேன் சார். போய் சொல்லு. ஓகே சார். சார் நீங்க எதிர்க்க நிக்கிறதுனால மேடம் கொஞ்சம் கூச்சப்படுறாங்க. நான் இங்கேயே இருக்கேன். சார் 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 ப்ளீஸ் சார். ஷூட்டிங் நிக்குது சார். மேடம் வேற உங்களே பார்த்துட்டு இருக்காங்க. டைரக்டர் என்ன திட்டுறாரு. ப்ளீஸ் சார் கொஞ்சம் வெளியில இருங்க. வாங்க சார். ப்ளீஸ் வாங்க சார்.
என்னமாச்சு? இல்ல சார், அவரு எங்கேயும் போலாமா? வெளியில தான் இருக்காரு. கொஞ்ச நேரம் நான் தான் வெளியில வெயிட் பண்ண சொன்னேன். ஷூட்டிங் முடிஞ்சோன்னு வந்து கூட்டு போறாரு, அவ்வளவுதான். ஓகேவா? சரியா? சிரிச்சிட்டு நல்ல சந்தோஷமா பண்ணுங்க. ஓகேவா? சரியா? நல்லா பண்ணுமா? ரெடி? ரெடி? ரெடி சார்? ரெடி சார். சவுண்ட். ஆக்ஷன். சூப்பர், ஃபேண்டாஸ்டிக், நல்லா பண்ணமா. சூப்பர், கை கொடு. பர்ஃபெக்ட்டா பண்ண, நல்லா பண்ணு. ஆல் தி பெஸ்ட். மாடத்திலே கன்னி மாடத்தில் மாடத்திலே கன்னி மாடத்திலே ஆணி பொண்ணு ஐயராத்து பொண்ணு கூடத்திலே நடு கூடத்திலே ராஜா போல ஐயராத்து பொண்ணு. மாஸ்டர், ரெடியா? சவுண்ட். ஆக்ஷன். மாடத்திலே கன்னி மாடத்திலே ஆணி பொண்ணு ஐயராத்து பொண்ணு கூடத்திலே நடு கூடத்திலே ராஜா போல ஐயராத்து பிள்ளை மாமி சின்ன மாமி மடிசாரழகி வாடி சிவகாமி. சூப்பர். உங்கள் பூஜை சிறக்க, பிரார்த்தனை பலிக்க, உங்கள் வீடு மணக்க சிவகாமி ஊதுபத்திகள் நம்பி வாங்குங்கள், நன்றாய் வாழுங்கள். இந்த சிவகாமி சொன்னா அந்த சாமியே சொன்ன மாதிரி. சூப்பர். ஓகே.